வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 5th ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திராஸ் லோன் ஃபீமேல் காரியர்ஸ் லாங் வெயிட் ஃபார் அ மேட் குட் எண்ட் சூன். ஸோ பிரம்மபுத்திரா ரீஜன், அதாவது காசிரங்காவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா ஸ்ட்ரெச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் காரியல் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்போ சைட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இதை வந்துட்டு 2021 வந்துட்டு சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் தி பார்க்குக்கு இது எப்படி வந்தது அப்படின்றது தெரியல. ஆனால் பிரம்மபுத்திராவில் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா காரியல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் காசிரங்கா ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு இந்த காரியல்ஸ் இல்லை. ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்போ சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1950s இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அந்த பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் 2021 ஒரே ஒரு ஃபீமேல் காரியல் மட்டும் வந்து இந்த ஸ்ட்ரெச்சில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட், அதாவது இட் ஹாஸ் ரீச்ட் 2.55 meters in length. ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு சைல்ட்னஸ்ல இருந்து ஒரு அடல்ட்ஹுட் இது வந்துட்டு ரீச் பண்ணதுனால ஸோ இட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் ஃபார் மேட்டிங். ஸோ இது வந்துட்டு அந்த மேட்டிங் அந்த ப்ரொசீஜருக்கு வந்துட்டு இன்வால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இந்த ஒரு ஃபீமேல் காரியல் அந்த பிரம்மபுத்திரா ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய காரியல் பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த காரியல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் காரியல்ஸ் ரிகார்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காரியல்ஸ் வந்துட்டு இட் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் காவியல்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஏஷியன் க்ராக்கடேலியன். ஸோ இந்த நேம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. க்ராக்கடைல் வேறு, க்ராக்கடீலியன் அப்படின்றது வந்துட்டு வேறு. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஏஷியன் க்ராக்கடீலியன். ஸோ இதனுடைய மெயினான டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு லாங் தின் ஸ்னவுட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் ஃப்ரம் தி அதர் க்ராக்கடைல்ஸ். ஸோ இப்போ க்ராக்கடீலியன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு க்ராக்கடைல்ஸ் இன்வால்வ் ஆகும், அதே மாதிரி அலிகேட்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி கைமான்ஸ், காரியல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் வந்துட்டு க்ராக்கடீலியன் அப்படின்ற அந்த ஒரு குரூப்புக்கு கீழே வந்துட்டு கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் க்ராக்கடீலியன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு காரியல். ஸோ அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு இட் இஸ் காவியா அல்லஸ் கேஞ்சிட்டிகஸ். ஸோ இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் வந்துட்டு இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அடுத்து வந்துட்டு மக்கர் க்ராக்கடைல். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு க்ராக்கடைலஸ் பாலஸ்ட்ரஸ். அண்ட் இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் வந்துட்டு இட் இஸ் வல்னரபிள். அண்ட் அடுத்து சால்ட் வாட்டர் க்ராக்கடைலுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு க்ராக்கடைலஸ் போரோசஸ். ஸோ இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் வந்துட்டு இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ இந்த 3 க்ராக்கடீலியன் ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்லா ஸ்பீஷீஸுமே பார்த்தோம் அப்படின்னா சைட்ஸுடைய அப்பெண்டிக்ஸ் 1க்கு கீழே வரும். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972க்கு கீழே ஸ்கெடியூல் 1 வந்துட்டு வரும். ஸோ சால்ட் வாட்டர் க்ராக்கடைல் பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பாப்புனி கயானா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் அப்பெண்டிக்ஸ் 2 ஆஃப் தி சைட்ஸ். ஸோ இந்த காரியல்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக எங்கே லிவ் பண்ணும் அப்படின்னா நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். ஸோ இதனுடைய பிரைமரி ஹேபிடேட் வந்துட்டு இட் இஸ் சாம்பல் ரிவர். இட் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்து இதனுடைய செகண்டரி ஹேபிடேட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கக்ரா, கந்தக் ரிவர், கிர்வா ரிவர். ஸோ இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் ராம்கங்கா ரிவர், இட் இஸ் இன் உத்தரகாண்ட். அண்ட் சோனே ரிவர் இன் பீகார். ஸோ இந்த மாதிரியான ரிவர் சிஸ்டம் வந்துட்டு இந்த ஹேபிடேட்டில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஸோ ரிவர் சிஸ்டம்லேயுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு கோசி, கந்தக், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ அதனுடைய அந்த அலைன்மெண்ட் ஸோ ஃப்ரம் நார்த் டு சவுத் அது வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் சென்ஸில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவர் சிஸ்டம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கேட்குறாங்க. ஸோ அதனுடைய அந்த அலைன்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாப்புலேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த குட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் க்ளீன் ரிவர் வாட்டர். ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் டுவெல்லிங் அனிமலா அப்படி இல்லைன்னா சால்ட் வாட்டர் டுவெல்லிங் அனிமலா அந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த காரியல்ஸ் வந்துட்டு தே வில் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். ஸோ தனியாக வந்துட்டு சால்ட் வாட்டர் க்ராக்கடைல்ஸ்னு இருக்குது. ஸோ தே ப்ரிஃபர் சால்ட் வாட்டர். அண்ட் இதனுடைய கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ தேர் ஆர் ப்ரீடிங் சென்டர்ஸ் ஆஃப் குக்ரேல் காரியல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன் லக்னோ, உத்தரப்பிரதேஷ்.
அண்ட் அடுத்து நேஷனல் சாம்பல் சாங்சுரி, தட் இஸ் காரியல் ஈகோ பார்க் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இதனுடைய த்ரெட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீஸ்ட் ரிவர் பொல்யூஷன், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், மேசிவ் ஸ்கேல் ஃபிஷிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ், அதுக்கப்புறம் இல்லீகல் சாண்ட் மைனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு போச்சிங். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் காசிரங்கா நேஷனல் பார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் அசாமில் சிச்சுவேட் ஆயிருக்கு அண்ட் இட் கவர்ஸ் 42,996 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ இதை வந்து 1974 நேஷனல் பார்க்காக அறிவிச்சிருக்காங்க அண்ட் 2007 டைகர் ரிசர்வாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் அ டோட்டல் டைகர் ரிசர்வ் ஏரியா ஆஃப் 1030 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வித் அ கோர் ஏரியா ஆஃப் 430 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை 1985 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா டிக்ளேர்ட் பை பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த நேஷனல் பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் தி ஹோம் டு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஒன் ஹார்ன் ரைனோஸ். ஸோ போபிதோரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் வந்துட்டு ஒன் ஹார்ன் ரைனோஸோடைய ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரைனோஸ் இன் அசாம் ஆஃப்டர் காசிரங்கா நேஷனல் பார்க். ஸோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 4 பிக் ஸ்பீஷீஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் ரைனோஸ், எலிஃபென்ட், ராயல் பெங்கால் டைகர், அதுக்கப்புறம் ஏஷியாட்டிக் வாட்டர் பஃபல்லோ. ஸோ இந்த பார்க் வழியாக நேஷனல் ஹைவே 37 வந்துட்டு பாஸ் ஆகுது. அண்ட் த பார்க் ஹேஸ் மோர் தேன் 250 சீசனல் வாட்டர் பாடிஸ் பிசைட்ஸ் திப்ளூ ரிவர். ஸோ திப்ளூ ரிவர் அப்படின்றது இந்த நேஷனல் பார்க் மூலியமாக வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ அசாமில் இருக்கக்கூடிய மற்ற நேஷனல் பார்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க், நமேரி நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. டெட் ஸ்னேக் ஃபவுண்ட் இன் மிட் டே மீல் இன் மகாராஷ்டிராஸ் சாங்லி. ஸோ மகாராஷ்டிராவுடைய அந்த சாங்லி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் மிட் டே மீல் அந்த பேக்கேஜஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன டெட் ஸ்னேக் வந்துட்டு அந்த ஒரு பேக்கேஜில் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை காங்கிரஸ் லீடர் அண்ட் ஃபார்மர் ஸ்டேட் மினிஸ்டரான விஸ்வஜித் கதம், ஸோ இவர் வந்துட்டு அசம்பிளியில் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்காரு டியூரிங் த மான்சூன் செஷன் அண்ட் ஹி ஹாஸ் டிமாண்டட் அ டீட்டெயில் ப்ரோப் ஆன் இட். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் மிட் டே மீல் ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஃபீடிங் ப்ரோக்ராம். ஸோ இதில் கவர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் கவர்ஸ் ஃப்ரம் கிளாஸஸ் 1 to 8. இதனுடைய மேஜரான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு என்ஹான்ஸ் தி என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூலுக்கு சில்ட்ரனை அனுப்புவாங்க பிகாஸ் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஃபுட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு புவர் பீப்புளுடைய அந்த என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதுக்கான நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதாவது எர்ஸ்ட்வைல் மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனில் தான் இது வந்துட்டு முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன் 1925 ஃபார் தி டிஸ்அட்வான்டேஜ்டு சில்ட்ரன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா இந்த ஒரு ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு 1995 பைலட் பேசிஸில் இதை வந்துட்டு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியலாக கிளாஸஸ் 1 to 5 மட்டும்தான் இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அக்டோபர் 2007 தான் இது வந்துட்டு கிளாஸ் 8 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த மிட் டே மீல் ஸ்கீம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிஎம் போஷான் சக்தி நிர்மான் ஆர் பிஎம் போஷான் இன் 2021. ஸோ இதனுடைய ஸ்கேல் ஆஃப் கவரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, the scheme covers 11.80 crore children across classes 1 to 8. ஸோ இதில் வந்துட்டு they cover the age group under 6 to 14. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. 50K villages in 310 districts. Government prepares plan for climate resilient farming. ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, 50,000 வில்லேஜஸில் வந்துட்டு climate resilient agriculture வந்துட்டு ப்ரமோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வில்லேஜஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, they are located in climatically vulnerable districts. ஸோ இந்த 50,000 villages வந்துட்டு they are going to select from 310 districts. So they are already identified as climatically vulnerable. And in the 310 districts பார்த்தோம் அப்படின்னா, it is spread across 27 states. ஸோ இதில் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் 48 districts, 48 villages. அண்ட் ராஜஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு இன்க்ளூட் 27.
ஸோ climate resilient agriculture என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ climate resilient agriculture அப்படின்றது it includes farming practices and strategies designed to withstand and adapt to the changing climate. ஸோ climate change அப்படின்றது வந்துட்டு ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ ரியாலிட்டி அண்ட் வி ஆர் ஃபேஸிங் இட். ஸோ நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ கிராப்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேஸிங் இட். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால நிறையா கிராப் ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு நம்ம விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஃபார்மிங் சிஸ்டமை நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு climate resilient agriculture. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஆஃப் தி எக்கானமி வந்துட்டு இட் இஸ் ரிலையிங் அப்பான் தி அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறது இட் இஸ் ஸோ மச் எசென்ஷியல். அதுக்காக தான் இந்த climate ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் climate சேஞ்சுக்கு கீழே there are 11 நேஷனல் மிஷன்ஸ். ஸோ இதில் ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுக்கு கீழே தான் இந்த climate resilient அக்ரிகல்ச்சர் கவர் ஆகுது. ஸோ இந்த climate resilient அக்ரிகல்ச்சருடைய சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இட் இஸ் டைவர்சிஃபைடு கிராப்பிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு மிக்சட் கிராப்பிங், அதுக்கப்புறம் கிராப் ரொட்டேஷன், இது ரெண்டும் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ மிக்சட் கிராப்பிங் அப்படின்றது வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் க்ரோயிங் மல்டிபிள் கிராப்ஸ் ஆன் தி சேம் லேண்ட். ஸோ இது எதுக்காக இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ climate ஃபெயிலியர் இல்லைன்னா வெதர் ஈவெண்ட்னால ஏதாவது ஒரு கிராப் டேமேஜ் ஆனாலும் இன்னொரு கிராப் வந்துட்டு நம்மளுக்கு ரிலையபிளான ஒரு இன்கம் கொடுக்கும். அதுக்காக அடுத்து வந்துட்டு கிராப் ரொட்டேஷன், அதாவது ஒரே கிராப்பை நம்ம ஒரே ஏரியாவில் நம்ம க்ரோ பண்ணாமல் மாற்றி மாற்றி, அதாவது ஒன்று அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலிட்டி அப்படின்றது அப்படியே மெயின்டைன் ஆகும். பிகாஸ் ஒரே கிராப்பை நம்ம க்ரோ பண்ணும்போது அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஒரே விதமான நியூட்ரியன்ஸை அது வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம மாற்றி மாற்றி நம்ம பிளான்ட் க்ரோ பண்ணும்போது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு என்ன நியூட்ரியன் தேவையோ அது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ தட் இன்னொரு டிப்ளீட் ஆன அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு தானாகவே ரெப்ளனிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் டு இம்ப்ரூவ் தி சாயில் ஹெல்த் அண்ட் டு ரெடியூஸ் தி பெஸ்ட். அடுத்து வந்துட்டு இம்ப்ரூவ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஒன்று வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது டியூரிங் ட்ரை பீரியட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு எஃபிஷியன்ட் இரிகேஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் டு மினிமைஸ் வாட்டர் வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் டு என்ஷூர் கிராப்ஸ் கெட் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அடுத்து வந்துட்டு சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட். இதுக்காக வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சாயிலுடைய ஃபர்டிலிட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு கன்சர்வேஷன் டில்லிங். ஸோ சில டைம் வந்துட்டு இந்த ஜீரோ டில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலத்தை வந்துட்டு நம்ம அடிக்கடி நம்ம வந்துட்டு அதை டில் பண்ணாமல், அதாவது உழுகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதிகமாக டில் பண்ணாமல் இருந்தால் சாயிலுடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி எரோஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் கார்பன் வந்துட்டு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் கிராப் வெரைட்டிஸ். ஸோ இப்போ நிறையா கிராப் வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெரைட்டிஸாக இருக்கும். அதாவது தே கேன் வித்ஸ்டாண்ட் ட்ரவுட், ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட்ஸ். அதே மாதிரி சம் கேன் வித்ஸ்டாண்ட் தி ஃப்ளட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மாதிரியான கிராப்ஸை நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணும்போது ஸோ climate ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது நம்ம பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மிங் ப்ராக்டிசஸில் ட்ரீஸையும் வந்துட்டு நம்ம சேர்த்து நம்ம க்ரோ பண்ணுறோம். அப்படி நம்ம வந்துட்டு க்ரோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரூட் ப்ரொடியூசிங் ட்ரீஸை வந்துட்டு நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா இயர் லாங் அது வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட் சர்வீசஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் கிளைமேட் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தே வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது எந்த டைமில் மழை வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு சோ பண்ணிக்குவாங்க. ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் தி ரிஸ்க். அடுத்து வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஆஃபரிங் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் டு ப்ரொடெக்ட் தி ஃபார்மர்ஸ் அகேன்ஸ்ட் லாசஸ் டியூ டு தி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு they are the features of climate resilient agriculture. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு அர்த்தில் கொடுத்துருக்காங்க. ஒடிசா ரிசார்ட்ஸ் டு பாம் ட்ரீ பிளான்டிங் டு கம்பேட் லைட்டிங் டெத் திஸ் இயர். ஸோ ஒடிசா வந்துட்டு ஒரு யூனிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது அங்கே வந்துட்டு லைட்னிங் ஃபெட்டாலிட்டிஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. ஸோ அதனால் லைட்னிங் ஈவெண்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பாம் ட்ரீஸை பிளான்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் பாம் ட்ரீஸை பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஸோ palm அப்படின்றது it is a member of Ericaceae or Palmae, a single family of monocotyledonous flowering plants of the order Ericaceae. ஸோ இது வந்துட்டு evergreen plants. They can grow in the form of shrubs ஆகவும் grow ஆகலாம், trees or long woody vines called lianas இது வந்துட்டு grow ஆகலாம். ஸோ இந்த palm வந்து எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா it is in America and in Asia, from India to Japan and to south to Australia and the islands of Pacific and Indian Ocean with Africa and Madagascar. A third but much less important palm region. ஸோ பாமில் பார்த்தோம் அப்படின்னா there are plentiful varieties. ஸோ நிறையா வந்துட்டு பிளென்டிஃபுல்லாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 100 ஸ்பீஷீஸ் வந்துட்டு என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது பிகாஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அன்சஸ்டைனபிள் கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ்னால. அண்ட் ரேரஸ்ட் பாம் ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹயோஃபோர்பே அமெரிகாலஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளால் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா மொரீஷியஸில் இருக்கக்கூடிய பொட்டானிக் கார்டன்ஸ் ஆஃப் குரேபைட்டில் மட்டும்தான் இதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் மைக்ரேஷன் ஆஃப் காமன் கிராஸ் எல்லோ பட்டர்ஃப்ளை சீன் இன் முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த காமன் கிராஸ் எல்லோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய பட்டர்ஃப்ளை தான் வந்துட்டு காமன் கிராஸ் எல்லோ. A total of 185 species have been identified during the survey. And இந்த காமன் கிராஸ் எல்லோ அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ். இது வந்துட்டு யூஸ்வலாக ஏஷியா, நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாலாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து இட் இஸ் யுரேமா ஹெகாபே. ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக நம்மளால் ஓப்பன் கிராஸி அதுக்கப்புறம் புஷி டெரைன்ஸில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ தே ஹாவ் அ மைக்ரேட்டரி பிஹேவியர், அதாவது த்ரூ அவுட் தி இயர் இது வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சீசனில் இதை வந்துட்டு முதுமலை டைகர் ரிசர்வில் இது வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் கம்ஸ் அண்டர் லீஸ்ட் கன்சர்ன் அண்ட் this species is not legally protected in India under any of the schedules of Wildlife Protection Act of 1972. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வேரியஸ் நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் given in PIB, that is Press Information Bureau. It is also given in Free Press Journal and Investing.com. ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி he has unveiled the results of 15th round of the Australia-India Strategic Research Fund. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் ஃபண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பைலேட்ரல் ப்ரோக்ராம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில வந்துட்டு கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபண்டிங்கும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 15th ரவுண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் ஃபண்ட் இந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறையா சயின்ஸ் ஏரியாஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரையாரிட்டி ஏரியாஸ் கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ், பர்டிகுலர்லி அல்ட்ரா லோ காஸ்ட் சோலார், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் ஹைட்ரஜன் அண்ட் அர்பன் மைனிங் அண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் ரீசைக்ளிங். ஸோ திஸ் இஸ் தி மெயின் பாயிண்டர்ஸ் அண்டர் ஆஸ்திரேலியா-இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் ஃபண்ட். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.